ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய ஐந்தாண்டு திட்டங்களுடைய சாதனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஐந்தாண்டு திட்டங்கள் ஃபுல்லாக பார்த்துடலாம். இதில் பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதலாகும். ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றத நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்கோம். ரஷ்யா அப்படின்றது வந்து முன்னாள் சோவியத் ரஷ்யான்னு சொல்கிறோம், அதாவது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறோம், அங்கேருந்து எடுத்தது. இதுவரை இந்தியாவில் மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது 2012லேருந்து 2017. அதுதான் வந்து ஐந்தாண்டு திட்டத்தில் இறுதியான ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக நிதி ஆயோக், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதை வந்து ஃபுல் ஃபார்மாகவே நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நிதி அப்படின்றதோட, அதாவது NITI அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதையும் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அப்போ அதாவது வந்து ஐந்தாண்டு திட்டத்துக்கு பதிலாக எதை கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா, நிதி ஆயோக்கை கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1951 தொடங்கும். ஏன்னா 50 தான் நமக்கு திட்டக்குழுன்னு ஒன்று ஏற்படுத்துவாங்க. 51 திட்டக்காலம்ன்றது தொடங்கும். 51லேருந்து 56 வரைக்கும். இது ஹாரட் டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட மாதிரியை அடிப்படையாக வச்சு தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நமக்கு திட்டம் பண்ணியிருப்பாங்க. இதன் முதன்மை நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா வேளாண்மை. ஏன்னா நமக்கு அப்போ தான் குடியரசு கிடச்சிருக்கும். குடியரசு கிடச்சோடனே வேளாண்மை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா உணவு தான் மெயின். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியான்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்ச்சி தான். எவ்வளோ % அப்படின்னு பார்த்தோன்னா 3.6% சேர்த்து இது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா வெற்றி பெற்றது. இது முதல் ஐந்தாண்டு திட்டம். முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து 56ல் முடியுதா? ஸோ 36ன்னு வச்சுக்கோங்க. 3.6% அப்படின்றது ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 56ல் தொடங்கி 61 வரைக்கும். இது வந்து PC மஹலனோபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது தான் இந்த திட்டம். இது வந்து தொழில் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு மேம்படுத்துறதா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா முதல்ல இருக்கக்கூடியது வேளாண்மையை முன்னேற்றம். ஓகேங்களா? இது என்ன பண்ணும்? தொழில் முன்னேற்றத்தை முன்னேற்றம். ஓகேங்களா? ஏன்னா வேளாண்மை தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது தொழில்துறையை கொண்டு வராங்க. இது வெற்றியான்னு கேட்டால் கண்டிப்பாக வெற்றி தான் கொடுத்துருக்காங்க. 4.1% வந்து வெற்றி. இதுலேயும் பாருங்களேன், 61ன்னு அந்த வருஷம் இருக்கும், 41 இருக்கும் பர்சன்டேஜ். ஓகேங்க? 41. அப்போ அந்த முடிகிற வருஷத்தை வச்சு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது 56, 36, இது 61, 41 அந்த மாதிரி. ஓகேங்களா? 20 டிஃப்ரென்ஸ்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். அது 61லேருந்து 66 வரைக்கும். இதை காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துவது ஆகும். இதை அப்படியே கொடுத்து கேட்பாங்க. சுதந்திரமான முன்னேற்றம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இதை வந்து நம்ம ஏன்னா மறந்துடும் இல்லையா? சின்ன க்ளூ மூலம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மூன்றாவது அப்படின்னா 3 நேரம் நம்ம சாப்பிடுவோம். மதியம், காலையில், நைட்டு அந்த மாதிரி சாப்பிடுவோம். நைட்டு தான் 3வது நேரம் சாப்பாடுன்றது நைட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். நைட்டு சாப்பிடும்போது சுதந்திரமான பொருளாதாரம், எந்த ஒரு ஒர்க் டென்ஷனுமே இல்லாமல் சாப்பிடுவோம். ஏன்னா ஒர்க்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு சாப்பிடும்போது பொறுமையாக சாப்பிடுவோம். சுதந்திரமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சொந்தமாக பொறுமையாக வந்து சாப்பிட முடியும். காலையில் மதியம் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா காலையில் வேலைக்கு போகணுன்னு வேகமாக சாப்பிடுவோம். வேலைக்கு போயாச்சுன்னு மதியம் அங்கே உட்காந்து வேகமாக சாப்பிடுவோம். நைட்டு மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது நேரம் சாப்பாடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சீனா இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சி அப்படின்றத அதாவது அடைய முடியலை. 5.6% இலக்காக நிர்ணயிச்சிருந்தாங்க. அதை அடையணும்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, அவங்களால அடைய முடியலை. ஓகேங்களா? எதனால் அடைய முடியலைன்னா, சீனா இந்திய போர் நடந்திருக்கும். எந்த வருஷம்னா 1962. அதனால இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது தோல்வியில் முடிஞ்சிருக்கும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 66 இருக்கும். 66னா 56. ஓகேங்களா? இந்த 5.6 வந்து எட்டியிருக்க மாட்டோம், நம்ம தோல்வி அடைஞ்சிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, திட்ட விடுமுறை காலம். எதனால் இந்த இது வந்து இடையில கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த திட்டமானது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த தோல்வியில் முடிஞ்சது ஏன், எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் அடுத்த 4வது ஐந்தாண்டு திட்டம் போட முடியும். அதுக்காக தான் இந்த திட்ட விடுமுறை காலன்றதை கொண்டு வராங்க. 1966லேருந்து 69. இந்திய பாகிஸ்தான் போரும் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியுமே இத்திட்ட விடுமுறைக்கான ஃபஸ்ட்டு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பாகிஸ்தான் போரும் தான், இன்னொன்று இந்திய சீனா போரும் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண் சார் துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது இதுக்கு முன்னாலாம் 5 வருஷத்துக்கு பிளான் போட்டு வச்சுருவாங்க முன்னாடியே, இந்த 5 வருஷம் இதை பண்ண போகிறோன்னு. ஆனால் இந்த 66லேருந்து 69 என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்காக பிளான் போடுறாங்க. ஓகேங்களா? இப்போ 66 to 67 என்ன பண்ண போகிறோம், 67லேருந்து 68 என்ன பண்ண போகிறோம், 68லேருந்து 69 என்ன பண்ண போகிறோம்னு ஓராண்டு திட்டமாக செயல்படுத்தியிருக்காங்க. அதில் ஓராண்டு திட்டத்தில் வேளாண்மை, வேளாண் சார்ந்த தொழில், அப்புறம் தொழில்துறை, இதுக்கு 3க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது 1969லேருந்து 1970
2074 வரைக்கும். இந்த திட்டத்தின் 2 முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று நிலையான வளர்ச்சி, இன்னொன்று தற்சார்பு நிலை. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 4ஆம் அப்படின்றது 4 அப்படின்னா நான் அந்த வரிசையில் வரும் நிலையான வளர்ச்சி. அதை வச்சு என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று தற்சார்பு நிலையாக இருக்கணும். ஓகேங்களா? தற்சார்பு நிலையாக இருக்கிறதும் நிலையான வளர்ச்சியும் வந்து இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்துடைய இலக்கு அப்படின்றது பார்த்தோன்னா 5.7% அவ்வளோ வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து என்ன பண்ணல, இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டம்ன்றதை அதை அச்சீவ் பண்ணாமல் 3% தான் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 3.3% அச்சீவ் பண்ணனால இந்த திட்டமானது தோல்வி அடைஞ்சிருச்சு. 3வது ஐந்தாண்டு திட்டமே ஆல்ரெடி வந்து இலக்கை நிர்ணயித்ததை வந்து எட்டாமல் தோல்வி தான். அதே மாதிரி இந்த 4வது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி தான். ஓகேங்களா? இலக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57. ஸோ இதை எட்டினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.3% தான் இதனால் வந்து எட்ட முடிஞ்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ இது வந்து 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் தான் இல்லையா? ஸோ 4ன்னு வரும், 4க்கு முன்னாடி 3ன்னு வரும்ல. ஸோ அப்போ 3.3% தான் அதை அச்சீவ் பண்ணுச்சு. ஓகேங்களா? 4க்கு அடுத்தது 5ன்னு வரும், 5க்கு அடுத்து 6ன்னு போடாமல் 7ன்னு போட்டோன்னா அதுதான் வந்து இலக்கு நிர்ணயிச்சிருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் 74லேருந்து 79 வரைக்கும். இந்த திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை, சுரங்கத்துறை இது ரெண்டுக்குமே வந்து முன்னுரிமை வழங்கப்படுது. ஆல்ரெடி வந்து வேளாண்மை தொழில், அதாவது வந்து வேளாண்மை துறைக்கும் தொழில்துறைக்கும் ஃபஸ்ட்டில் செகண்ட்லேயே இது பண்ணிட்டாங்க. இங்கே வேளாண்மை தொழில்துறை மற்றும் அது இல்லாமல் சுரங்கத் தொழிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சுரங்கத் தொழில் அப்படின்றது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வருது. ஓகேங்களா? ஒட்டுமொத்தமாக நோக்குகளை இதோட இலக்கு எவ்வளோ அப்படின்னா 4% வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 4% வச்சுருந்தது, இது வந்து 4.8%, அதாவது 4.4லேருந்து 4.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வளர்ச்சி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த திட்டத்திற்கான முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. அதாவது ஐந்தாண்டு திட்டம் முடியாது, டிபி தார் அவர்களுடைய திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டம் 1978ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த 79 வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா, 78லே கைவிட்டுருவோம். ஏன் அப்படின்னா 79 மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய ஆட்சி வந்து இடையில வரும். அவர் என்ன பண்ணுவார், ஐந்தாண்டு திட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புது திட்டம் கொண்டு வருவார். அதனால தான் கைவிட்டிருப்பாங்க. சுழல் திட்டம் இது கொண்டு வந்தவங்க அவங்க தான். ஓகேங்களா? 1978லேருந்து 79 ஒரு ஆண்டு காலத்திற்கு இந்த சுழல் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா புது கவர்மெண்ட் வரும், ஸோ புதுசாக கொண்டு வருவாங்க. ஆனால் அடுத்த கவர்மெண்ட் மாறினோடனே திருப்பி ஐந்தாண்டு திட்டத்து காலத்தை கொண்டு வந்துடுவாங்க. 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1980லேருந்து 1985 வரைக்கும். இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வறுமை ஒழிப்புன்றது இதை தான் கொண்டு வந்திருக்காங்க. அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பும் தொழில்துறையில் தற்சார்பு. தொழில்துறைன்றது இதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். தொழிற்துறையில் தற்சார்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் தான். வறுமை ஒழிப்பு, அதாவது கரிபி ஹட்டவோ அப்படின்றது இதனுடைய லட்சியம். இதை வந்து அப்படியே கொஸ்டினில் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டும் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? கரிபி ஹட்டவோன்றது வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய லட்சியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். இது முதலீட்டு திட்டத்தை வந்து அடிப்படையாக கொண்டதாகும். எது அப்படின்னா இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம் வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு அவங்க 5.2ன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் 5.7 வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது இங்கிட்ட ஒரு இதுக்கு முன்னாடி நம்பர், இதுக்கு பின்னாடி நம்பர் 7. ஓகேங்களா? 5.7% அது வந்து வளர்ச்சி பெற்றது. அவங்க இலக்காக வச்சுருந்தது 5.2 தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1985லேருந்து 1990. இந்த திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறது, ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? வேலைவாய்ப்பு இல்லைனாலே நம்மளுக்கு வந்து வேலைவாய்ப்பை தேடி போனாலே ரொம்ப ஏழ்றையாக இருக்குது, ஏதாவது சண்டை வந்துடுது, மோஸ்ட்லி கிடைக்க மாட்டேங்குது வேலை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? அண்டு பொருளாதாரம்னு வந்தாலே நிறைய வீட்டில் சண்டை வர்றதுக்கு ஏழ்றையாக நடக்கிறதுக்கு காரணமே இந்த பொருளாதாரம் தான். ஏழ்றை இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பொருளாதாரம்லாம் வீட்டில் வந்து தங்க மாட்டேங்குதுன்னு சண்டை வரும் அப்படின்னு ஞாபகம். இப்போ தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறது, ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குறதுன்றது 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த 1991 ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க, எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது புதிய தொழில் கொள்கைன்னு சொல்லுவோம். அந்த புதிய பொருளாதார கொள்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும். அது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. பொதுத்துறைக்கு அதிகமாக தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது எதில் அப்படின்னா 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில். தனியார் துறையோட வெற்றிகரமாக இது வந்து நடந்திருக்கும். இந்த திட்டத்தோட இலக்குன்னு பார்த்தோன்னா 5%, 6% இது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. எப்படின்னா 7வது ஐந்தாண்டு திட்டம்னா 5% அவங்க நிர்ணயிச்சாங்க, 6% எட்டி இது வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி. அடுத்தது ஆண்டு திட்டங்கள். மைய அரசியல் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியலை. அதனால் 2 ஓராண்டு திட்டங்கள் வந்து 1990லேருந்து 92 வரைக்கும் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? 90ஓட வந்து 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டு 92ல் தான் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க.
8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1992லேருந்து 97 வரைக்கும். இந்த திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் இதுக்கு எல்லாத்துக்கும் முதலான மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஸோ மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது எதுலன்னு கேட்டாங்கன்னா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். மனித வளம்ன்றது ஒரு எட்டாத ஒன்றா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய பேத்துக்கு வந்து வேலைவாய்ப்பு, நல்ல வேலைவாய்ப்புன்றது எட்டாத ஒன்றா இருக்குது, கல்வின்றது எட்டாத ஒன்றா இருக்குது, சமூக நலம் பேணப்படுதான்னு கேட்டால் அதுவுமே எட்டாத ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சின்ன ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ ஞாபகம் இருக்கும். இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போது? 1991 புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் எல்பிஜின்னு சொல்லுவாங்க. இது 3 ரொம்ப முக்கியம். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், அதுக்கப்புறம் உலகமயமாக்கல்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேங்களா? உலகமயமாக்கல் தியோடர் டோ லாவிட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் படிப்போம். அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. புதிய பொருளாதார கொள்கை எப்போ அப்படின்னு கூட இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. 1991. அது கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்தோட இலக்குன்னு பார்த்தோன்னா 56, ஆனால் எட்டுனது வந்து 68. எதில் அப்படின்னா இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்தில். ஓகேங்களா? ஸோ 8 அப்படின்னு தான் முடியுது. ஓகேங்களா? ஸோ 8ஆம் ஐந்தாண்டு திட்டம்ன்றது 8 தான் இலக்கு. 68, இந்த 6 இங்கே போயிடும். ஓகேங்களா? அப்போ 56, 5.68, 6.8 அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? 56, 68. 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 2002. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இந்த திட்டத்தில் வந்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கொஷின் வந்து ரொம்ப அதிகமான ரிப்பீட்டடான கொஷின். சமூக நீதியோட கூடிய சமமான வளர்ச்சி எந்த ஐந்தாண்டு திட்டம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டக்கால இலக்கான 7% வளர்ச்சியை வந்து எட்ட முடியவில்லை. இந்த சமூக நீதி அப்படின்னு வந்தனால சமூக நீதினாலே மோஸ்ட்லி எட்ட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 7% அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க அலைஞ்ச வளர்ச்சின்னு பார்த்தோன்னா 5, 6. ஓகேங்களா? அதாவது 56 மட்டும்தான். 9வது ஐந்தாண்டு திட்டம்னு வந்தாலே 5, 6, 7 அப்படின்றது வந்துடும். 5, 6 அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ 5, 6, 7ன்னு வந்தாலே நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002லேருந்து 2007 வரைக்கும். இந்த திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது 2002 ஸ்டார்ட் ஆகி 2012 அதாவது 2007னா 2017, அதாவது 10 வருஷத்துக்குள்ள. ஓகேங்களா? அடுத்த 10 வருஷத்துக்குள்ள தலா வருவாய் அப்படின்றத 2 மடங்கு உயர்த்தணும்னு நினச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து கேட்பாங்க. எந்த திட்டத்தில் தலா வருவாய் 2 மடங்கு உயர்த்தணும்னு நினச்சாங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டம் 2012 வறுமை விகிதத்தை வந்து 15% குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எது அப்படின்னா இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு 8%, ஆனால் 7.2% மட்டுமே என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா எட்ட முடிஞ்சிச்சு. இது இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்தில். நெக்ஸ்ட்டு 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007லேருந்து 2012. இதன் முக்கியமான நோக்கம்னு பார்த்தோன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இதில் ரொம்ப நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா விரைவான அதிகமான உள்ளடக்கியன்னு வந்தால் 11. இதே இந்த இடத்துல நிலையானன்னு ஒரு வார்த்தை வந்தால் அது 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமாக இருக்கும். இதனோட வளர்ச்சின்னு பார்த்தோன்னா 8.1%, எட்டப்பட்டது 7.9% வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது 7.9, இது ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? 7.9, 81. நெக்ஸ்ட்டு 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012லேருந்து 2017. இதன் முதன்மை நோக்கம் வந்து விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. நிலையானன்னு வந்தாலே 12, நிலையானன்ற வராமல் விரைவான உள்ளடக்கிய இந்த மாதிரி வந்தால் அது வந்து 11. இதனுடைய இலக்குன்றது வந்து 8%. இது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு தெரியாது. ஏன்னா பாதிலே இதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் நிதி ஆயோக்ன்றதை கொண்டு வந்திருப்பாங்க. நாடு விடுதலை அடைந்ததில் இருந்து நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவில் பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கியமான பங்கு வகித்துள்ளன என கொள்ளலாம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இந்த திட்டங்கள் வழிகாட்டியுள்ளது. இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. அடுத்தது நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருக்காங்க. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015 ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படும். நிதி ஆயோக் அப்படின்றது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம். கண்காணிக்கும் அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளை ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கான ஆதரவையும் இது கண்டிப்பாக தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை நம்ம மேற்கொள்ளணும்னு கொடுத்துட்டு அடுத்து மேம்பாட்டு குறியீடு பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐந்தாண்டு திட்டம் அப்படின்ற டாபிக் இதோட நம்மளுக்கு முடிவடையுது. ஓகேங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வருஷத்தை மட்டும் ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். 51லேருந்து 56, அடுத்து 56 ஸ்டார்ட் ஆகி 61 வரைக்கும், அடுத்து 61 ஸ்டார்ட் ஆகி 66 வரைக்கும் இருந்திருக்கும். அடுத்து 66லேருந்து 3 வருஷம் கேப் விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ கேப் விட்டதுக்கப்புறம் 69லேருந்து 74 வரைக்கும், அடுத்தது 74லேருந்து அடுத்து என்ன வரும் 79 வரைக்கும். இதில் தான் 78லேயே ஸ்டாப் பண்ணிட்டு சுழல் திட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். 74லேருந்து 79 வரைக்கும். ஓகேங்களா?
இப்போ இதுதான் 5ஆண்டு திட்டம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 6ஆம் 5ஆண்டு திட்டத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து அடுத்து 80ல் ஸ்டார்ட் ஆகுது, 85 வரைக்கும் நடக்கும். அடுத்து 85ல் ஸ்டார்ட் ஆகி 90 வரைக்கும் நடக்கும். 90லேருந்து 92 அரசு சூழ்நிலை சரியில்லை அப்படின்றதுனால செயல்படுத்தியிருக்க மாட்டாங்க. 92லேருந்து 97. அடுத்து 97ல் ஸ்டார்ட் ஆகும், 2002 வரைக்கும் நடக்கும். அடுத்து 2002ல் ஸ்டார்ட் ஆகி 2007, அடுத்து 2007ல் ஸ்டார்ட் ஆகி 2012, அடுத்து 2012ல் ஸ்டார்ட் ஆகி 17. மொத்தம் 3 கேப் மட்டும்தான் விழுகும். எங்கெங்க அப்படின்னா 66லேருந்து 69 ஒரு கேப் விழுகும். அடுத்து 78ல் ஓகேங்களா, அதாவது 78லேருந்து 79, 79லேருந்து 80 அந்த டைமில் சோழர் திட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுனால 80ன்னு வரும். ஓகேங்களா, 79 முடிஞ்சு அடுத்து 80. அதுக்கடுத்து இன்னொரு கேப் எங்கே விழுகும்னு பார்த்தீங்கன்னா 90லேருந்து 92. இந்த 3 இடத்துல மட்டும்தான் கேப் விழுகும். மற்ற இடத்துல எல்லாமே வந்து 5ஆண்டு திட்டங்களோட வருஷம் வந்து அப்படியே லைனாக வரும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான கேள்வி, முதல் திட்டக்குழு அப்படின்றது திட்டக்குழு ஓகேங்களா, ஸோ வந்து திட்டக்குழுன்றது எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது? சரி, கொஷின் மாற்றி கேட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ வேறு கொஷின் கேட்குறான். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.